இன்றைக்கி நான் நினச்சது ஒன்று செய்கிறது ஒன்று. ரவா தோசை செய்யலான்னுட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ரவை காலியானதுனால இட்லி மாவு மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இட்லி செய்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இட்லிக்கு வந்து சைட் டிஷ் வந்து கார சட்னி தான். கார சட்னி ரொம்ப நாளாகிடுச்சு செஞ்சு. சரி கண்டிப்பாக இன்றைக்கி மழையே வந்தாலும் பரவாயில்ல, கார சட்னி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். யாரெல்லாம் காலைல எழுந்திச்ச உடனே வந்து டிவி ஆன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து ஆன் பண்ணாங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து ஸ்கூல் போவாங்க, சரி லீவ் விடுவாங்க ரீசனுக்காக பார்ப்பாங்க. நான் எதுக்காகனா எப்பவுமே டெய்லியுமே சீக்கிரமாக எழுந்துச்சி சமைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக வந்து சமைக்கலாம், ஹஸ்பண்டுக்கு ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னு அப்படின்னு நினச்சேன். பட் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து லீவெல்லாம் விடலை, வெறும் மஞ்சள் அலர்ட் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 1 ஹவர் கிட்ட டிவி முன்னாடி இருந்தேன். நான் பார்த்ததுக்கு பலனே இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோட வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.